லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து மான்ஸ்டர் டேங்க் அடிச்சுட்டு புதுசாக அதுக்கு பதிலாக ஒரு டேங்க் ரெடி பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம். காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்க முன்னாடி இங்கே பாருங்கள், நம்ம மான்ஸ்டர் டேங்க் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. தெரியுதா? நம்ம கான்ட்ராக்டர் வினோத் ப்ரோ கட்டின ஹைட்டு எவ்வளோன்னு தெரியுதா? அது இப்போ நம்ம மான்ஸ்டர் டேங்க் கிட்டத்தட்ட யாரில் தொங்கிட்டு இருக்கு. பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெரிய குண்டு. ஸோ இது வந்து வேஸ்ட் குண்டு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது ஃபில் ஆகிட்டு, அதனால புதுசாக ஒரு வேஸ்ட் குண்டு இதுக்கு பக்கத்தில் தோண்டி இதை மூடிடுவாங்க. மூடிட்டு இந்த இடத்துல நம்ம நாய் கூட வந்து கட்ட போகிறோம். இந்த இடத்துல தான் நம்ம புதுசாக மான்ஸ்டர் டேங்க் ரெடி பண்ண போகிறோம். அஃபிஷியலான கொத்தனார்ஸ் தான் கட்ட போகிறாங்க. அதனால நம்ம கட்டின அந்த டேங்கோட இது பார்க்க கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது டேங்க் எப்படின்னா, அதுவே ஃபஸ்ட்டு ஒரு கோழி கூட இருந்தது தான் நம்ம அந்த மான்ஸ்டர் டேங்கை மாற்றணும். கோழி கூட மாற்றி தான் நம்ம டேங்கை மாற்றணும். திரும்ப இந்த கோழி கூட மாற்றி நம்ம புதுசாக பெரிய டேங்கை பார்க்கணும். இதுவும் ஒரு கோழி கூட கைஸ். இந்த கோழி கூட மாற்றி தான் இப்போ நம்ம புதுசாக மான்ஸ்டர் டேங்க் கட்ட போகிறோம். கேஸ் இப்போ வேலை என்னன்னா, நம்ம மான்ஸ்டர் டேங்கில் இருக்க ஃபிஷஸ் எல்லாத்தையும் பிடிக்கணும். பிடிச்சாதானே இதை இடிக்க முடியும். இதை இடிச்சுட்டு இந்த இடத்துல கூடு கட்ட போகிறோம். ஆனால் ஃபஸ்ட் இதை பிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு இந்த விஷம் போடுறதுக்கு ஒரு டேங்க் வேணும். அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த டேங்கை ரெடி பண்ணிட்டு அந்த டேங்க் ஃபுல்லாக செட் ஆனதும் இதில் இருக்க மான்ஸ்டர் ஃபிஷஸ் எல்லாத்தையும் பிடிச்சி அதில் போட்டுருவோம். 3 அடி ஹைட்டில் வரும். சரியான பெருசாக இருக்கும்ல. அரைப்பாயமை கூட வளர்க்கலாமோ? அரைப்பாயமா யாருக்கிட்டே இருக்குது, ரெடி பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைபர் ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்துருக்கோம். என்னென்னா, நம்ம இந்த டேங்கை செட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு அரபைமா வளர்க்க போகிறோம். அந்த அரபைமா யார் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்க நேமே அந்த மீனுக்கு வச்சிடலாம். எல்லோரும் கொடுத்தீங்கன்னா பண்ண முடியாது நம்ம. அதனால் ஃபஸ்ட்டு யார் பண்ணுறாங்களோ அவங்களோட இதுதான். டேரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள், யாருக்கிட்ட மீன் இருக்கோ அவங்க வந்து. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கிறல? வேலைக்காரன் நிரூபிச்சு காணிச்சிட்டாரு. நம்மகிட்டே உடஞ்சிட்டு அதனால வேலைக்காக ரெஸ்ட் எடுத்துட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா மணல்லாம் இறக்கி வச்சு இப்போ அப்படியே நம்ம டேங்க் கட்டுறதுக்கான செங்கல்லாம் எடுக்க போயிருக்காங்க. என்னென்ன கழுவி விடுங்க. கேஸ் அன்னைக்கு கல் அப்படி இப்படின்னு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இறக்கி அதை யூஸ் பண்ணி மான்ஸ்டர் டேங்க் கட்டுற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டே வந்து எதுவுமே பண்ணல, மழை பெஞ்சிருச்சு. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நான் காலேஜுக்கு போயிட்டு திரும்ப வர்றதுக்கு முன்னாடியே அங்கே மான்ஸ்டர் டேங்க்லாம் ரெடி ஆயிருச்சு ஓரளவு. அது எப்படி இருக்குன்னு நீங்கள் இப்போ பாருங்கள். நம்ம மான்ஸ்டர் டேங்கே கிட்டத்தட்ட ரெடி ஆயிருச்சு. இதை யூஸ் பண்ணி தான், இது என்ன ஹாலோ பிரிக்ஸ், இதை யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இருக்கிற இடத்துல எவ்வளோ பெருசாக ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ பெருசாக ரெடி பண்ண சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஒரு கொத்தனார் வந்திருக்காரு. நான் தான் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் அவருக்கு டேங்க் ரெடி பண்ண. அவர் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் மிக்ஸ் பண்ணிருக்காரு பாருங்கள். சிமெண்ட் மிக்ஸ் பண்ணி நீ பூசணும், அதான் பாக்கி. பூசி முடிச்சதுக்கப்புறமா அது காயறதுக்கு 1 நாள் 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இந்த மான்ஸ்டர் டேங்க் இருக்குல்ல, இந்த மான்ஸ்டர் டேங்கில் இருக்க ஃபிஷஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி அதில் போடணும். இந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கே 3 நாள் ஆயிடுச்சு. தெரில, ஆனால் இந்த வீடியோ எப்படியும் முடிக்கிறதுக்கு முன்னாடி மான்ஸ்டர் டேங்கை ஃபுல்லாக ரெடி பண்ணிடுவோம். ஆனால் ஃபிஷ்ஷை பிடிப்போமாங்கிறது தெரில எனக்கு இப்போதைக்கு. மேலே ஒரு ஓவர்ஃப்ளோ வைக்கணுமா, இதில் ஒரு சின்ன வாட்டை போட்டு நான் தெரியுதா, இந்த மாதிரி ஒன்று சின்னதாக வச்சு விட்டா மழை பெஞ்சின தண்ணி வெளியே போயிடலாம். இல்லைன்னா ஒவ்வொரு மழையும் வந்து நான் பைப்பை போட்டு உறிஞ்சிட்டு இருக்கணும் இதில். அதான் இது போதும் தானே பைப்பு? ஆமாம், இது சிம்பிளாக தான். ஆமாம், கொஞ்சம் வெளியே போனால் போதும். பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ செட் பண்ண மறந்துட்டோம். அதான் இப்போ செட் பண்ணிருக்கோம் ஓவர்ஃப்ளோ. அவர் கூட ஹெல்ப்பர் யாரும் இல்லை, நம்ம தான் ஹெல்ப் பண்ணி அந்த டேங்க் இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம். அதனால் இனி ஃபுல்லாக அந்த மான்ஸ்டர் டேங்கை பூசி முடிச்சதுக்கப்புறம் நான் இன்னைக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேஸ் ஒர்க் மோடுக்கு மாறியாச்சு. துணியெல்லாம் மாற்றி இனி ஃபுல்லாக நம்ம தான் ஹெல்ப்பரு. நம்ம நின்னா தான் வேலை நடக்கும். கொத்தனாருக்கு கையை அழக்கிட்டாங்க. யூடியூப்ல போய் ஜெனிஸ் கேஜன் சர்ச் பண்ணி பாருங்க. நாளைக்கு தெரியுமா? ஆமாம், யாரை பார்த்தாலும் தெரியும். தெரியுமா? ஆமாம், நீங்கள் உங்கள் செல்லு யூடியூப்குள்ளே போய் வீட்டில் இருக்கா அதில் போய் ஜெனிஸ் கேஜன் சர்ச் பண்ணி பாருங்க. அதில் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கெல்லாம் போய் தொட்டி கட்டி கொடுப்பேன்னா இப்போ எங்கள் வியூவர்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து வீடியோ பார்த்து கூப்பிட்டா போவீங்களா? ஆமாம், வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. வேறனா இப்போ சென்னை, கோயம்புத்தூர், சில பேர் ஸ்ரீலங்காலேருந்து கூட பார்க்குறாங்க. ஸ்ரீலங்கா போய் கட்டி கொடுப்பீங்களா? கேஸ் இந்த வீடியோ ஃபைனலில் இந்த தொட்டி கட்டுறதுக்கு மொத்தமாக எவ்வளோ காஸ்ட் ஆச்சுங்கிறதையும் கடைசியாக சொல்கிறேன். கேஸ் இப்போ 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் மான்ஸ்டர் டேங்கோட இன்டீரியர் ஒர்க்கு மட்டும் முடிஞ்சிருக்கு. ஸோ அது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஃபுல்லாக கைஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ரௌட்லாம் போட்டு அப்படியே ரெடி பண்ணிருக்கோம் வாட்டர் ப்ரூஃபிங்காக. இந்த க்ரௌட்டு போட்டு இந்த மாதிரி அழகாக பூசினா தான் தண்ணி வந்து லீக் ஆகாது. இனி வந்து கீழே பேஸ்மெண்ட் மட்டும் போட்டு வெளியே எக்ஸ்டீரியர் பூசிட்டா அவ்வளோதான் கைஸ், நம்ம மான்ஸ்டர் டேங்க் ரெடி. கைஸ் லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்த கிளிப் வந்து நம்ம நேற்றுக்கு எடுத்தது. அந்த இன்டீரியர்லாம் பூசி அவர் வந்து இன்டீரியர் மட்டும் பூசிட்டு இருந்தார்ல கொத்தனார், அது நேற்றுக்கு எடுத்த கிளிப்பு. இது அடுத்த நாள், இது டே 3. ஒரு வீடியோவை 3வது நாள் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் 5 நாள் ஆகுது. ஆனால் இது 3வது நாள் வீடியோ எடுக்கிறேன். இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா மொத்த டேங்கோட வேலையும் முடிஞ்சிருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாளை எவ்வளோ பெருசாக இருக்குது ஃபைனல் அவுட்புட் இதுதான். கடைசியாக உள்ளாடி இன்டீரியர் மட்டும் பூசி நான் காமிச்சிருப்பேன். இப்போ எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது பாருங்கள், பக்காவாக இருக்கும் நம்ம டேங்கு. அப்படியே எவ்வளோ ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ். ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம டேங்கோட சைஸு. தெரியுதா? வினோத் ப்ரோவே உள்ளாடி போய் படுக்கலாம், அந்த அளவு பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம மான்ஸ்டர் டேங்கு. எந்த தடி எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க கைஸ். வினோத் ப்ரோ எப்படி? வினோத் ப்ரோ இப்போ தான் பார்க்குறாரு. நான் நேற்றுக்கே பார்த்துட்டேன். அவர் நேற்றுக்கு வேலைக்கு போயிருந்தாரு. நினச்சதை விட பெரிய சைஸில் நம்ம ஒரு டேங்க் கட்டியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ்னாலும் நம்ம வளர்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 அடி சைஸுக்கு லென்த்தாக இருக்குது. 6 அடி கூட தான் இருக்கும் நினைக்கிறேன். 6 × 2.5 சொன்னாரு. 6 அடி 2.5 அடி. ஆமாம், நான் கெட்டும்போது நினச்சேன் 4 × 2 நினச்சேன். ஸ்லோ போட்டிருக்கு. தண்ணி எல்லாமே ஒரு சொட்டு இல்லாமல் எல்லாமே அங்கே கீழே வந்துடும். அந்த இடத்து ஸ்லோ போட்டு அதெல்லாம் கரெக்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். மற்ற டேங்க் மாதிரி குவாரி எல்லாம் நம்ம ஊத்தாண்டோம், திறந்து விட்டா அது பாட்டுக்கு தண்ணி வெளியே ஒரு சொட்டு கூட நிற்காது டேங்குள்ள. அது ஒரு ஃபில்டரை மட்டும் வச்சுட்டு திறந்து விட்டானா தண்ணி வெளியே போயிடும். மீன் மட்டும் டேங்க் உள்ள இருக்கும். கொத்தனார் கேட்டுனா கொத்தனார் கேட்டுறது தான். தெரியுதா உங்களுக்கு? அந்த ஒரு பாலிஷா பளபளவென்று இருக்கிறது. நம்ம கேட்டினதை பாருங்க இருக்கிறது. அதை அப்படியே இதை பாருங்க கட் பண்ணி விட்டுறேன். நம்ம இதை கட் பண்ணணும், இதை கட் பண்ணிடணும். அப்புறமா கீழே வந்து இது இருக்கு, இதுக்கு பாருங்க. ஐயோ டேங்க் க்ளீன் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது இதையும் வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டு கொஞ்சம் சின்னதாக்கணும். ஏன்னா யாராவது கால் பட்டு உடஞ்சிரும். அப்புறமா டேங்க் இவ்வளோதான். இனி நம்ம வேலை என்னன்னா, நம்ம மான்ஸ்டர் டேங்க்ல இருக்க எல்லா ஃபிஷஸையும் பிடிச்சி இதில் விடணும் கைஸ். ஆனால் நம்ம டேங்க் ரெடி ஆகிறதுக்கு 2 நாள் ஆகும். 2 நாளுக்கு அப்புறம் தான் இதில் வாட்டர் ஃபில் பண்ணி, அப்புறம் என்னது கெமிக்கல், இந்த சிமெண்ட்ல வந்து கெமிக்கல் இருக்கும்ல, அந்த ஏதோ புளிப்புன்னு சொல்லுவாங்க. தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா அந்த புளிப்பெல்லாம் தண்ணியில் வரும். அந்த தண்ணியில் வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை மொத்தமாக நம்ம ரிலீஸ் பண்ணிடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் புது தண்ணி விட்டு தான் நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணணும். நான் இன்னைக்கே வீடியோ போடும்போது ஃபுல்லத்தையும் போட்டுடலாம் தான், ஒரே வீடியோவில் ஃபுல்லத்தையும் கவர் பண்ணிடலாம் தான் நினச்சேன். ஆனால் இதுக்கே 5 நாள் ஆயிடுச்சு. தெரியுமா கைஸ்? இடையில 2 நாள் மழை, 3 நாள் டேங்க் ரெடி பண்ணாங்க. அப்படி இப்படின்னு இப்போ ஒரு வழியாக நம்ம டேங்க் இப்போ பார்க்குறதுக்கு ஃபைனலாக இப்படி தான் இருக்குது. ஆனால் எப்படி இருக்கு? இன்னொரு பெருசாக இருக்கா? சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா அரபைமா ஸ்பான்சர் பண்ணுறவங்க பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். உங்கள் யாருக்கிட்ட இருக்குதோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே சீக்கிரமாக சொல்லிடுங்க. ஏன்னா இப்போ 1-2 பேர் கேட்டிருக்காங்க, அவங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம உங்கள் மீனே நம்ம வச்சிடலாம். மெயினாக வந்து அதோட நேம் வந்து நீங்கள் சொல்கிற நேமே வச்சிடலாம். கைஸ் இந்த டேங்கை கரெக்டாக ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுக்கு மொத்தமாக ஆன ப்ரைஸ் வந்து 15K ஆச்சு. நீங்கள் அப்பா இப்போ தான் சொன்னார். 15,000 rupees. 15,000 rupeesக்கு இந்த டேங்க் ஒருத்தா ஒருத்துதான். ஆமாம், ஏன்னா பெர்மனண்டாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அடுத்த வீடியோ நம்ம பாண்டை பக்காவாக ரெடி பண்ணி பிசினஸ் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போட போகிறோம். அடுத்த சந்திக்கலாம். பாய் கைஸ்.